இதில் இரு எண்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2 எண்கள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து ஒய். கூட்டுத்தொகை அப்படிங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 45ன்னு. ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வேறு எண்களின் வேறுபாடு. வேறுபாடுனா வித்தியாசம். வித்தியாசம் அப்படிங்கும்போது மைனஸ் போட்டுக்கணும். வித்தியாசம் என்ன சொல்ல வராங்கன்னா, அதோட கூட்டுத்தொகை இருக்குல்ல, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குல்ல, அதோட 9ல் ஒரு பங்கு. அதனால் இன்ட்டு 1/9ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ சீக்வல்ட்டுன்னு போட்டுக்கிறேன். எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும், 45 தெரியுமா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல்ட்டு 45 இன்ட்டு 1/9. இப்போ இதையும் கட் பண்ணால் 5 வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 5. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு, அதாவது எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல்ட்டு 45. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல்ட்டு 5. ஸோ இந்த 2 டைமையும் கூட்டுவோம். அப்போ 2ஐயும் கூட்டினா 2x. ஸோ இதெல்லாம் வேறு சிம்பிள் இருக்குது. அப்போ கட்டாயிரும். அது 2ஐயும் கூட்டினா என்ன வரும், 50ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன வரும், அந்த சைடு கட் பண்ணால் நமக்கு 25ன்னு வருமா? ஓகே, 25ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 25 + y = 45. இப்போ இந்த 25 அந்த சைடு போச்சுன்னா -25 ஆகும். கழிச்சா நமக்கு ஒய்யோட வேல்யூ 20ன்னு கிடைக்கும். நமக்கு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 25, 20. இந்த 2 டேமோட எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5ஆல் அடித்து எனக்கு 5, 4ன்னு வரும். ஸோ எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு 100ன்னு வரும். அப்போது 100 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.